இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அவர் தனது உள்ளங்கைகளிலே 2 கைகளிலும் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய மதில் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். ஏன்னா ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு மறந்தாலும் தன் பாலகனே அவள் மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்போ உள்ளங்கையிலேயே நம்மை வரைந்திருக்கிறதுனால அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். நம் மதில்கள் அவர் எல்லையில் இருக்க. மதில் என்பது இங்கே ரட்சிப்பையும் குறிக்குது. நம் ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால நாம் எதை குறித்தும் கலங்குவோ பயப்படுவோ தேவையில்லை. ஏன்னா ஸ்திரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளையை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிறார். ஒரு ஸ்திரீ கூட தன் கர்ப்பத்தின் பிள்ளையை மறந்துடலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன்னு இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார். எருசலேமே, உன் மதில்கள் மேலே பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாக இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன்னு ஏசாயா 62:6 பார்க்குறோம். எருசலேம் என்ன கர்த்தருடைய ஜனங்களை குறிக்குது இல்லையா? கர்த்தருடைய ஜனங்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் தான் அது குறிக்குது. அதனால் உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் முழுவதும் இரவும் பகலும் காவல் காக்கிற ஜாமக்காரர்களை நான் கட்டளையிட்டிருக்கிறதுனால அவங்க எப்போவுமே உனக்காக எனக்கு முன்பாக அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அதே போல் கர்த்தருடைய நாமத்தை இன்னைக்கு நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களா, அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா, அவருடைய பிள்ளைகளா, தேவனை தேடுகிறவர்களா இருக்கிற நீங்கள் அமெரிக்கையாக இருக்காதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துகிறார். அவர்களுடைய எல்லையெல்லாம் எந்த எல்லையெல்லாம் அவங்க பலவீனப்பட்டிருக்காங்களோ அவர்களை ஸ்திரப்படுத்துகிறாராம். இன்னைக்கு அவர்களை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அப்போ கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற புகழ்ச்சியை, நன்மையை, கீர்த்தி, பேர், புகழ், இது எல்லாவற்றையும் தேவன் வச்சிருக்கிறார். அது நம்ம அடையும் வரைக்கும் நம்ம தேவனை அமர்ந்திருக்க விடக்கூடாது. அப்படி நம்ம மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்து கொள்ளுவான்னு இருக்கு. அப்போ நம்ம தேவனிடத்திலே பலவந்தம் பண்ணி நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அவர் அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நமக்காக அவர் நீதி நியாயத்தை செய்ய அவர் எழும்பும்படியாக அந்த இடத்தை நாம் அசைக்கிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய காரியங்களில், உங்கள் எல்லைகளில், உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் குடும்ப எல்லைகளில் எந்த ஒரு காரியத்துக்காவது நீங்கள் சத்துருக்களை நினைத்து நீங்கள் பயந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாக்குரைக்கிறார், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன்னே சொல்கிறார். அப்போ நம்முடைய கையின் பிரயாசத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்றே வேதவசனம் சொல்லுது. உன் பிரயாசத்தினால் ஆகிய திராட்சை ரசத்தை இனி அந்நியர் குடிப்பதில்லை என்றே கர்த்தர் வாக்கு பண்ணுறார். அவர் தமது வலது கரத்தின் மேலுள்ள தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் நமக்காக அவர் ஆணையிட்டு இருக்கிறார். அவர் கரத்தினாலே ஆணையிட்டு இருக்கிறார்னா அது ஒருபோதும் அவர் விட்டுவிட மாட்டார். அதனால் இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவு நாசமும் உன் எல்லையில் கேட்கப்படாது என்றே ஏசாயா 60:18 பார்க்குறோம். ஏன்னா உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல் எல்லாம் துதி என்றும் சொல்லப்படுவது. கர்த்தர் உன் மதில்களில் ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அதனால் சத்ரு அந்த மதிலை தாண்டி உள்ளே வர முடியாது. அதே போல் உன் வாசல்களிலே தேவனுடைய துதி இருக்கிறதுனால இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவு நாசம் மோசம் உன் எல்லையில் இராதபடிக்கு தேவன் பாதுகாப்பேன்னு வாக்கு உரைக்கிறார். ஏன்னா யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது பலனை நகரம் நமக்கு, பலனான நகரம் நமக்குண்டு. யார்? தேவன் தான் நமக்கு பலனும் அரணும் கோட்டையுமா இருக்கிறார். அவர் நமக்கு துருகமாக இருக்கிறார். அவர் நமக்கு பலனாக இருக்கிறதுனால அந்த ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம மதிலில் என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குது. நம்ம கூடாரத்தை சுற்றிலும் தேவனுடைய ரட்சிப்பு இருக்கிறதுனால சத்ரு உட்புகுதல், குடியோடி போகுதல் நம் எல்லையில் இராதபடிக்கு தேவன் அதை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் அக்னி மதுளாய் வாசம் பண்ணுகிறவராக இருக்கார். கர்த்தரின் நியாய பிரமாணம் உன் வாயிலிருந்து நீங்கக்கூடாது. அப்படி தேவன் நம் மதிலை பாதுகாக்கணும். நம்ம எல்லைகளை சுற்றிலும் அவர் பலமாயினா கோட்டையும் அரணுமா இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ளணும்.
அதை நம் கைகளின் அடையாளமாகவும் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகும். அதாவது கர்த்தர் எதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறாரோ அந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு நடுவேயும் கைகளிலும் நினைப்பூட்டதில் அது இருக்கணும்னு சொல்கிறார். பலத்த கையினாலே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார் இல்லையா. அவர் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துந்து பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கும் அவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். அவர் கரத்தில் நீங்கள் இருக்கிறதுனால எப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கு. ஏன்னா நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குன்னே பார்க்குறோம். ஏசாயா 54:12 உன் பலகணிகள் பளிங்கும், உன் வாசல்கள் மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உசிதமான கற்களும் ஆக்குவேன். அப்போ தேவன் நம்முடைய பலகணிகளையும் வாசல்களையும் அவர் நம்முடைய மதில்களையும் உச்சிதமான கற்களை போல, விலையுயர்ந்த கற்களை போல அதை நான் மாற்றுவேன் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசிர்வாதம். இப்படி நம் எல்லையில் இருக்கும்போது சத்ருவின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள்னே சங்கீதம் 42:12 பார்க்குறோம். கொத்தலங்களை போடுங்கள். நம்ம எல்லையை சுற்றிலும் கொத்தலங்களை போட்டு நாம் இரவும் பகலும் காவல் காக்கிற ஜாமக்காரர்களை நம் எல்லைகளை வைத்து விழிப்போடு நம் எல்லைகளையும் நம் வாசல்களையும் நம்ம காவல் காக்கிறவர்களாக இருக்கணும். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதாகிறது அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள்னு சொல்கிறார். அப்போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை சுற்றிலும் வேலி அடைத்து அதுக்கு அக்னி மதிலாக இருக்கிறத இன்றைக்கி நீங்கள் கவனித்து பாருங்கள். அதனால் சத்துருக்களினுடைய கிரியைகள் உங்கள் எல்லைகளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த தேவன் என்றைக்கும் சதா காலமும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லைகளை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். அவர் கரத்தின் நிழலினாலே உங்களை மூடுவார். ஏன்னா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்னு வேத வசனம் சொல்லுது ஏசாயா 26:3. அப்போ அவரை நீங்கள் நம்பியிருக்கிறதுனால அவர் உங்களுக்கு பூரண சமாதானத்தோடு உங்களை காத்து கொள்ளுவார். கர்த்தரை நீங்கள் என்றென்றைக்கும் நம்புங்க. அவர் தான் நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துது? தேவனுடைய பாதுகாப்பும் அவர் அன்பையும் நமக்கு காண்பிக்குது. அதனால் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை மறக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் அவர் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறதுனால அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய நினைவிலையும் நீங்கள் இருக்கீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் தேவன் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் உங்கள் பாரங்களை கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்கிறார். நீதிமானின் காலை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அதனால் அவர் கைகளில் நீங்கள் வரைந்திருக்கப்பட்டிருக்கிறதுனால உங்கள் மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறதுனால உங்கள் ரட்சிப்பு ஒரு நாளும் கெட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ளுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் பாதுகாப்பார். தாய் மறந்தாலும் நான் மறவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் இன்றைக்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எல்லைகளையும் தேவன் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்கள். ஆமீன்.